ஹலோ எவ்ரிவன், அன்புள்ள போதுகிற நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். இந்த வேளையில இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் மாறாதவர், உங்களை நேசிக்கிறார். ஆமேன். நேற்று தினம் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு நல்ல நாள் ஒன்று, இந்த அன்பை குறித்திருக்கிற நாள் இல்லையா? வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லும் பொழுது அதை ரொம்ப வேல்யூ பண்ணுற ஆட்களுக்கு அவங்க போயிட்டு கிஃப்ட்ஸ் மூலமாக இல்லாட்டி அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் நான் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த செய்தி தான் எங்களையும் உங்களையும் உண்மையாகவே நேசிக்கிற, அளவே இல்லாமல் ஒரு கிஃப்ட் கொடுத்தாதான் நான் அவனை நேசிப்பேன், அப்படிப்பட்ட ஒரு நேசிப்பு இல்லாமல் அளவில்லாமல் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், ஒரு நல்ல காதலன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் ஒருபோதும் மறவாத அன்பு வைச்சிருக்கிறார். அன்புள்ள போதகர் என்று நிகழ்ச்சிக்கு அந்த நேமத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அன்புள்ள போதகர் உங்களை சந்திப்பார். இந்த நிகழ்ச்சி மூலமாய் நாங்கள் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். அதுக்கு பிறகு அதே போல் ஒன்று மட்டும் சொல்ல நான் மறந்துட்டேன். எல்லாருமே கிஃப்ட் கொடுப்பாங்க இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு. ஆனால் உங்களிடத்திலிருந்து இயேசு எதை தெரியுமா எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய உள்ளத்தை. உங்கள் உள்ளத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல காதலன் உங்களோட வாழ்க்கைக்கு வந்து உங்களோட வாழ்க்கையிலே அவர் இருப்பார். அவர் இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கை அவருடைய அன்பால நிறைந்திருக்கும், அவருடைய ரட்சிப்பால நிறைந்திருக்கும். உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய் எல்லாரும் சந்தோஷமாய் அவரை ஆராதித்து தேவ வசனத்துக்கு கடந்து செல்வோம். அதுக்கு பிறகு உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தானே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடமெல்லாம் அங்கே வந்து நீர் வாசம் செய்வீர் ஆண்டவரே. இருவரோ மூவரோ உம் நாமத்தின் நிமித்தம் எந்த இடத்திலே ஒன்று கூடுகிறார்களோ அந்த இடத்திலே நீர் வந்து வாசம் செய்வேன் என்று சொன்னவர். இந்த நேரத்திலே தகப்பனே, உம் நாமத்தின் நிமித்தம் ஒன்று கூடும் அப்பா, உம் பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வாரும் ஐயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன்.
துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தானீர் அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தானீர் அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். Salt for Souls International Ministry. Salt for Souls International Ministry பாஸ்டர் பிரையன் மற்றும் ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்களால் நிறுவப்பட்டது. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லவே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷ மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் உலகில் அநேக இடங்களில் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் நலிந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்து இயேசுவின் உறவை பலப்படுத்தி வருகிறது. பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டர் இயேசுவை அறியாத நாட்களில் அவரை பிசாசு தன்வசப்படுத்தி போதைப் பொருள், மதுபானம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தவறான பாதையில் பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டரை கொண்டு சென்றது. பின்னாட்களில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு தேவனின் பிள்ளையாக மாறி இன்று இயேசுவின் அன்புள்ள ஊழியக்காரனாக இயேசுவின் ஊழியத்தை மிகுந்த வாஞ்சையோடு செய்து வருகிறார். அதேபோல் அவருடைய மனைவி போதகர் ரெபேக்கா தன்னுடைய 13வது வயதிலிருந்தே இயேசுவுக்காக உண்மையாக சேவை செய்து வருகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலவீனப்பட்ட மக்களுக்கு பெற்று தருகிறார். இப்பொழுதும் உங்கள் அன்பு சகோதரி ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்கள் கொண்டு வரும் இறை செய்தியினை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் மறுபடியும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே கர்த்தர் எதை குறித்து எங்களோடு கூட பேசுகிறார். நேற்றைய தினம் வேலண்டைன்ஸ் டே இருந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே அவங்களோட அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு நாளாக இருந்தது. உலகத்திலே ரோசஸ் மூலியமாக இல்லாட்டி ஒரு கிஃப்ட் கொடுத்து அந்த அன்பை அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இந்த நாளில் நாங்கள் ட்ரூ லவ், உண்மையான அன்பு எங்கே இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வசனத்தில் இந்த உண்மையான அன்பை குறித்து தேவன் எப்படி சொல்லி இருக்கிறார். அன்பு என்று சொல்லும் பொழுது 2 வகையான அன்பு இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான அன்பு இருக்கிறது, மற்றொன்று கர்த்தருக்குள்ளான அன்பு. என்ன இந்த உலக பிரகாரமான அன்பு என்று சொன்னால், உலக பிரகாரமான அன்பு என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் ஈரோஸ் அன்பு என்று சொல்லுவோம். ஈரோஸ் அன்பு என்று சொல்லும் பொழுது அது கொஞ்சம்
எதையாவது எதிர்பார்த்து செய்யும் ஒரு உலகத்தின் அன்பு. அதை நீங்க சொல்லலாம், இன்றைய நாட்களிலே சொல்ல போனால் ஒரு ரொமான்டிக்கான அன்பு, இல்லாட்டி ஒரு கணவன் மனைவிக்குள் இடையே இருக்கிறதான ஒரு அன்பை குறித்து நாங்கள் சொல்லலாம். இந்த கணவன் மனைவிக்குடையே இருக்கும் அன்பு என்று சொல்லும் பொழுது அது ஆஃப்டர் த மேரேஜ், தேவனுடைய அந்த கவனன்ட்டுக்குள்ளாக ஒப்புரவாதலுக்குள்ளாக வந்த அந்த உறவின் நிமித்தமாக வருகிற அந்த அன்பு. மற்றும்படி நாங்கள் இந்த காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டே என்று பார்க்கும் பொழுது அநேகர் கர்த்தர் எனக்காக நியமிக்கப்பட்ட நபரா இது என்றது கூட தெரியாமல் அந்த ஒரு ஈர்ப்பின் மூலமாக வருகிற அந்த அன்பின் கூடாக அவங்க நினைக்கிறாங்க அது எனக்கு வருகிற ஒரு அன்பு, உண்மையான அன்பு என்று பலர் தன்னுடைய உள்ளங்களிலே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக வித காரியங்களிலே மனிதர்கள் இந்த அன்பின் ஊடாக போகும் பொழுது ஏமாற்றம் அடைந்து போகிறார்கள். உலகத்தின் அன்பை எதிர்நோக்கி பார்க்கும் பொழுது அது நீங்க எனக்கு ஏதாவது செய்தா நான் உங்களுக்கு மறுபடியும் செய்வேன், நீங்க எதையாவது எனக்கு இந்த அன்புக்காக நீங்க எதை நீங்க எனக்கு தர்றீங்களோ அதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். இப்படிப்பட்ட ஒரு அன்பாகத்தான் இந்த உலக பிரகாரமான அன்பு இந்த உலகத்திலே காணப்படுகிறது. இதையோ எதிர்பார்த்துதான் மனுஷங்க இன்னைக்கு பலர் மீது அன்பு வைக்கிறாங்க. இவங்களை நாங்க நேசிச்சோம்னா இவங்க கிட்ட இருந்து இதை எனக்கு சம்பாதித்து கொள்ளலாம், இவங்களுக்கு நான் ஏதாவது செய்தேன்னு சொன்னா இவங்க எனக்கு திருப்பி அதை டபுள் மடங்கா அதை பெரும் தொகையாக எனக்கு அதை அவங்க திருப்பி தருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நோக்கித்தான் இன்றைக்கு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த அன்பை நோக்கித்தான் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இன்றைக்கு அன்பு இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாமல் இருக்கிறது. ஏன்னா அன்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமாக இருக்கிறது. என்ன சொன்னா அன்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடியதில்லை. யாராவது நான் உண்மையாக நான் நேசிச்சனே, நான் உண்மையாக நான் இந்த நபரை அன்பு காட்டுறனே, ஆனா மறுபடியும் அந்த அன்பு எனக்கு நான் நினைக்கிற வண்ணமாக எனக்கு அது கிடைக்கவில்லை என்று மிகவும் ஏமாற்றத்துடன் இந்த வாழ்க்கை பயணத்தை போய்கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கணவன் மனைவியாக கூட நீங்க இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு தகாத உறவிலே செயல்பட்டு நீங்க அந்த அன்பை எதிர்பார்த்து கொண்டு வாழுகின்ற ஒரு நபராக கூட இருக்கலாம், ஒரு வாலிபராக கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வேளையிலே உங்களோடு கூட பேசுவது, நீங்க இன்றைக்கு பார்க்கும் அன்பு உலகத்தின் அன்பு. இன்றைக்கு கணவனை நோக்கி பார்த்தால் கணவன் நினைக்கலாம், திருமணத்திற்கு பின்பதாக என் மனைவி மாறிவிட்டாளே, என் மனைவியின் அன்பு குறைந்து விட்டதே, நான் எதிர்பார்த்த வண்ணமாக என் மனைவி இல்லையே என்று நீங்கள் கணவராக இருந்தால் நீங்கள் நினைக்கலாம். அந்த அன்பு, நான் எதிர்பார்க்கும் அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லவென்றால் மனைவி நினைக்கலாம், நான் திருமணம் செய்யும் பொழுது இருந்த அன்பு எனக்கு இப்பொழுது அது கிடைக்கிறது இல்லையே, நான் நினைக்கும் அன்பு அவரிடத்துல இல்லையே, ஏன் அந்த அன்பு அவருக்கு கொடுக்க முடியாது என்று நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு கூட உங்க வாழ்க்கையில போய்கொண்டிருக்கலாம். சோ எங்க வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? ஒரு ஏமாற்றம் அடைந்த அன்பிற்கூடாக போய்கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த ஈரோஸ் அன்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு மனிதர் மேல நாங்க வைக்கிற ஒரு அட்ராக்ஷன். ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான ஒரு உறவாக இருக்கலாம். அந்த உறவிலே கூட நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? எங்களுக்கு அந்த அன்பு கிடைக்குமா? கிடைக்காமல் போகும் பொழுது இன்னைக்கு நீங்க உலகத்துல மீடியா வழியாக நீங்க பார்க்கலாம், அந்த அன்பு தனக்கு தான் நினைக்கும் அன்பு கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அவங்க அது வெறித்தனமாக மாறுகிறது, அது தற்கொலைக்கு ஊடாக போகின்றது. ஏன் எனக்கு இந்த அன்பு கிடைக்கல, இந்த உலகத்துல நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள் இல்லை. கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது எதையும் தாங்கும் சக்தி எங்களுக்கு இருக்காது. நாங்க எதையுமே குயிக்கா தீர்மானம் எடுத்தோன்னு சத்துரு என்ன செய்வான், சாத்தானவன் என்ன செய்வான், அவன் என்னத்துக்கு வாரான், கொலை செய்கிறதற்கும் திருடவும் தான் சத்துருவானவன் வருகிறான். அப்படி என்றால் இன்னைக்கு நாங்க உலகத்தின் அன்பை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது சாத்தானானவன் என்ன செய்வான், எங்களுக்குள்ளே விதைகளை போடுவான். உன்னை யாருமே நேசிக்கிறதுக்கு இல்லை, உன்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க, முந்தின மாதிரி நீ இப்பொழுது இல்லை, உன்னுடைய உருவம் மாறி இருக்கிறது, இல்லாட்டி உன் கிரியைகள் மாறி இருக்கிறது, நீ அழகானவளா இல்ல, அழகானவனா இல்ல, உன்னோட பார்வைக்கு நீ இப்பொழுது ஒரு அழகா நீ இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி
அந்த உறவிலே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அவன் தற்கொலை கூடாக மனிதர்களை இன்று பயணம் செய்ய வைக்கிறான். அப்படி இல்லாற்றி ஏமாற்றம் அடைந்த திருமண வாழ்க்கைகளிலே டிவோர்ஸ்குள்ள கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நான் நினைச்ச உறவு, நான் நினைத்த வாழ்க்கை, நினைத்த அன்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் ஏமாற்றம் அடைந்து அந்த ஏமாற்றத்தின் நிமித்தம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தேவனை கூட நினையாதபடிக்கு சத்துருவானவன் அவர்களுடைய மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கிறான். ஆனா நீங்க பார்க்கும் பொழுது வேதத்துல தேவ அன்பை குறித்து தேவன் பேசுகிறார். என்ன இந்த தேவ அன்பு? அதை நாங்கள் பார்ப்போமானால் தேவ அன்பு என்று சொல்லும் பொழுது அகாப்பே அன்பு. அந்த அன்பு தேவனுடைய அன்பு, அது சுத்த அன்பு, அது பரிசுத்த அன்பு, அது அன்கண்டிஷனல் லவ் என்று நாங்கள் சொல்லுவோம். அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லும் பொழுது எதையுமே எதிர்பார்க்காமல், நீ எனக்கு என்ன தந்தாலும், நீ எனக்கு தராவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் அன்பு. அது யாரிடத்துல உண்டு? அந்த அன்பை இன்று நாங்கள் மனிதர்களுக்குள்ளே அநேக முறை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனிடத்தில் மாத்திரமே அந்த அன்பு இருக்கிறது. அது நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த அன்பு எங்களுக்குள் கடந்து வருகிறது. அந்த அன்கண்டிஷனல் லவ், தேவனுடைய எதையுமே எதிர்பார்க்காமல் அவர் எங்களுக்காக செய்த அந்த அன்பு. பிதா தன் ஒரே குமாரனை, தன் சொந்த குமாரனை எங்களுக்காக, எங்களை நேசிப்பதன் நிமித்தமாக அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் எங்களுக்காக இயேசு கிறிஸ்து பலியானார். எதற்காக அவர் இந்த தியாகத்தை செய்ய வேண்டும்? நாங்கள் நித்திய ஜீவனை காண வேண்டும், அவரோடு கூட நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த பாசம், அந்த அன்பு. அந்த அன்பு ஒரு காலம் ஒரு மனிதனாலே தரக்கூடாது. அந்த மனிதனுக்குள்ளே அந்த அன்பை நாங்கள் காண முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. அவங்க அன்பு காட்டும் பொழுது சில நேரத்துல அது அவங்க எவ்வளவுதான் எங்களோட அன்பா இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று ஒரு நேரங்கள் வரும் பொழுது சில நிமிடங்களிலே எதிர்பாராத விதமாக அவர்களுடைய அன்பு மாறிவிடலாம். அவர்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்காமல் போகலாம். அந்த அன்பை எங்களுக்கு வெளிக்காட்ட முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளவில்லாமல் அந்த அன்பை ஊற்றி, நாங்கள் தனித்திருக்கும் நேரத்திலே எனக்கு யாருமே இல்லையே. இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், இன்றைக்கு காலையும் நான் வந்து விட்டது, இன்றைய நாளும் வந்து விட்டது, இப்படியே நான் கடந்து போய்கொண்டிருக்கிறேன், என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இந்த குடும்பத்துல என்னை நோக்கி பார்ப்பதற்கு யாருமே இல்லை, என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார், உன்னை விசாரிக்கிறதற்கு நான் இருக்கிறேன். தேவன் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். மனுஷன் எங்களை விசாரித்தால் அதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. எந்நேரமும் 24 மணித்தியாலமும் எங்களை கண்காணிக்க முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு எங்களை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, இந்த உலகத்துல நான் ஏன் இருக்கிறேன், நான் எதுக்காக இருக்கணும், எதுக்காக நான் இந்த உலகத்துல வாழணும், என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னதான் விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் பலருக்கு பாரமாய் இருப்பதை விட இந்த உலகத்தை விட்டே நான் போயிடலாமே, என்னை நேசித்தவங்க கூட என்னை ஏமாற்றிட்டாங்களே, நான் ஏமாற்றத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் நினைக்கிறதுண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன், உன்னை மறந்து போவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. எங்களை அவர் மறக்கிறதும் இல்லையாம், எங்களை அவர் கைவிடுகிறவரும் இல்லையாம். மனிதர்கள் ஒரு கட்டம் வரும் பொழுது எங்களை கைவிட்டுருவாங்க, மனிதர்கள் ஒரு கட்டம் வரும் பொழுது எங்களை மறந்துடுவாங்க. அநேகரை பார்த்து நாங்க கேட்போம் தானே, ரொம்ப நாள் கழித்து அவர்களை சந்திக்கும் பொழுது நாங்க கேட்போம், என்ன மறந்துட்டீங்களா? ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை மறப்பதில்லை. அதே போல் தேவன் பல உறவுகளுக்கு, கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற திருமண பந்தங்களுக்கு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்துல நீங்க எதையை எதிர்பார்த்து உங்கள் கணவரை நேசிக்காதீங்க, எதையை எதிர்பார்த்து உங்க மனைவியை நேசிக்காதீங்க.
தேவன் கொடுத்த உங்கள் உறவுகளை எதையும் எதிர்பார்த்து நீங்க நேசிக்காதீங்க. தேவன் உங்களை எப்படி நேசித்தாரோ, கர்த்தர் உங்களை எப்படி நேசித்தாரோ, அளவில்லாமல் எப்படி மன்னிப்பு கொடுத்தாரோ, எப்படி உங்களை நேசித்தாரோ, எப்படி உங்களுக்காக அவர் இறங்கி வந்தாரோ, அதே போல் இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் அதே அன்பை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்களை தேடி வருபவர்களுக்கு நீங்க வந்து அந்த தேவனுடைய அன்பை நீங்கள் காட்டும் பொழுது நீங்க தேவனுடைய இதயத்தை மகிழ பண்ணுறீங்க. அது மட்டும் இல்ல, அந்த அன்பு உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது, அந்த அன்பை நீங்க மற்றவர்களுக்கு காட்டும் பொழுது நீங்க ரட்சிப்பின் செய்தியாக அவர்களுக்கு மாறுறீங்க. இயேசு உங்களுக்குள் வரும் பொழுதுதான் இந்த மாற்றம் வரும். இந்த நேரத்துல நீங்க கேட்பீங்களா, கர்த்தாவே எனக்கு நீங்க வேண்டும்பா, உங்களுடைய இந்த அளவில்லாத அன்பு, நீங்க என் மேல வச்ச இந்த அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நான் இன்னைக்கு பலருடைய அன்பை எதிர்பார்த்து வாழுகிறேன். ஆனால் இன்று முதல் நான் பலரை நேசிக்கிற ஒரு மகளாக, பலரை நேசிக்கிற ஒரு மகனாக நான் மாற வேண்டும். அவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் அன்பை நான் காட்டுகிற ஒரு மகனாக நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்களானால், இந்த உலகத்தின் அன்பை விட்டு விலகி, எதையும் நீ செய்தால் நான் செய்வேன் என்று சொல்லுகிற அந்த அன்பை விட்டு விலகி, கர்த்தர் இயேசுவின் அன்பு நீ எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு விரோதமாக பேசினாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், என்னை நீ கைவிட்டு விட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிற அந்த அளவில்லாத அன்பை கேட்டு நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாங்கள் யாவரும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, அப்பா, இவ்வளவு காலமும் மனுஷனுடைய அன்பை எதிர்பார்த்து நான் மனம் கசந்து அழுத நாட்கள் அநேகம். என் தலையணை கண்ணீரால நனைக்கப்பட்ட நாட்கள் அநேகம் ஆண்டவரே. ஆனால் இன்றிலிருந்து நான் தீர்மானத்தை எடுக்க போகிறேன். அநேகர் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நீங்கள் சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்வீர்கள். நீங்க கர்த்தருடைய பாதத்துல, நான் இன்று முதல் தேவ அன்பை நான் காட்டப் போகிறேன். நீங்கள் தேவனுடைய அந்த அளவில்லாத அன்பை இன்று உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் ஊற்றும் பொழுது கர்த்தர் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து தரப்போகிறார். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற அந்த உறவிலே இருக்கிற கலக்கங்கள் இயேசுவானவர் நீக்க போகிறார். இந்த அநாதி சிநேகம், கர்த்தருடைய இந்த அளவில்லாமல் ஊற்றப்படுகிற அந்த அன்பு இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பு இந்த ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்குவதாக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் இந்த கிறிஸ்து இயேசுவின் அன்பு, அளவில்லாமல் கொடுக்கப்பட்ட அந்த அன்பு இந்த உள்ளங்களிலே ஊற்றப்படுவதாக. பிதாவே, உறவுகளிலே ஒரு தகப்பனே அன்பு இந்த நேரத்திலே ஊற்றப்படுவதாக. கர்த்தாவே, டிவோர்ஸ் என்று சொல்லி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்களா? இந்த நிமிடத்திலே தகப்பனே, அப்பா பிதாவே, அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற அன்பு உறவு கட்டப்படுவதாக சுவாமி. குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள்ளே சகோதர பாசங்களுக்கிடையே இருக்கிற பிரிவினைகள் ஆண்டவரே, அப்பா, உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் கடந்து போய் அந்த பிள்ளைகளை நீர் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத அன்பு அவர்களுடைய இருதயங்களை ஆட்கொள்வதாக. தன்னை பெருமை பாராட்டாத அன்பு, சகலத்தையும் மன்னிக்கும் அன்பு ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக தகப்பனே. இந்த நாளில் இருந்து தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுவாமி அப்பா, தேவ அன்பை ருசி பார்ப்பவர்களாக இவர்கள் கர்த்தாவே அவர்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க தேவன் கர்த்தர் இயேசு கிருபை செய்வீராக. இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்தும் இந்த நாளிலே ஒரு விடுதலை வருவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலமாக இருந்த பாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தகப்பனே அவைகள் அப்புறப்பட்டு போவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்று நீங்க வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இயேசு இன்றைய நாளிலே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் உறவுகளிலே
எல்லாம் பலப்பட போகிறது. தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட போகிறது. தேவ அன்பிலே கட்டப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினால அதை இந்த நேரத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ பயணம் தேவனோடு கூட பயணம் செல்லும் பொழுது அந்த பயணம் விசுவாசத்தின் பயணமாக இருக்கிறது. இயேசுவானவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவாராக. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை இந்த நேரத்துல பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் உறவுகளிலும் இந்த தேவ அன்பை ஊற்றி உங்கள் யாவரையும் அவர் அன்புக்குள்ளே கட்டுவாராக. அந்த அன்பை இன்றைக்கு நீங்க காட்ட ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க இந்த வசனத்தை கேட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். இன்றைய நாளில் இருந்து நீங்க உங்களுடைய உறவுகளோடு கூட தேவ அன்பை காட்ட ஆரம்பிங்க. இயேசுவின் அன்பை காட்ட ஆரம்பிங்க. மன்னிக்கும் உள்ளத்தை அவர் தருவார். நீங்க அவரிடத்துல கேளுங்க, அப்பா என்ன தகப்பனே அளவில்லாத இந்த அன்பினால நிரப்புங்க. அப்போ நான் உங்களை கிறிஸ்துவே இயேசுவே உங்களை நான் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு நீங்க என்ன அனுப்பினது உங்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு. உங்க அன்பை நான் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. என்ன உங்க அன்பால நிரப்புங்கன்னு நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய அன்பினாலே உங்களை நிரப்ப போகிறார். அந்த அன்பு உங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த பரிசுத்த அன்பு, பாரபட்சம் பார்க்காத அன்பு, எதையுமே அளவிட்டு பார்க்காத அந்த அன்பு உங்களிடத்திலே கடந்து வரும் பொழுது நீங்க உங்களுடைய எதிரிகளை கூட நேசிப்பீங்க. அவர்களுக்காக ஜெபிக்க போறீங்க. அவர்களுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் துடிக்கும். அப்பொழுது நீங்க நினைவு கூறுவீங்க, இது தேவனுடைய அன்பில்லையா? இவ்வளவு காலமும் எனக்குள்ள ஒரு கசப்பு இருந்தது, இவ்வளவு காலமும் எனக்குள்ள ஒரு ஏமாற்றம் இருந்தது, இவ்வளவு காலமும் ஒரு மனபாரம் இருந்தது. நான் வேண்டா வெறுப்பா காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன் அல்லவா? ஆனால் இன்று முதல் ஒரு மாற்றம் வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்க காணத் தொடங்க போகிறீங்க. அது எதனால் வரும்? கர்த்தருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நீங்க இந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவீங்க. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாயிருப்பதாக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசுவின் நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.